போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம் தான் இது. இந்த விடயம் வார வருஷத்திலிருந்து அமல்படுத்தப்பட போகுது. சாரதிகளுக்கு புள்ளி வழங்குற ஒரு நடைமுறை கொண்டு வர போறாங்க. வெளிநாடுகள்ல பரவலா எல்லா மேலத்தைய நாடுகள்லையும் இது இருக்கு. அதாவது வாகன சாரதிகள் போக்குவரத்து விதிமுறைகள், பாதை விதிமுறைகளை எப்படி பின்பற்றாங்க, எந்த அளவுக்கு மீறுறாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு அவங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய அதாவது சாரதி அனுமதி பத்திரத்தினுடைய தரம் குறைக்கப்பட்டு கொண்டே போகும். ஒருவர் ஒரே பிழையை திரும்ப திரும்ப செய்கிறார் அப்படின்றத கூட கண்டுபிடிக்கலாம். திரும்ப திரும்ப இந்த சாரதி பிழை விடுறாரா அப்படின்றத கூட கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி டிஜிட்டல் முறையிலான இந்த புள்ளி வழங்கும் முறையை கொண்டு வர போறாங்க. இப்ப சாதாரணமா விளங்கக்கூடிய மாதிரி சொன்னா, ஒரு சாரதி கொழும்புல இருந்து மட்டக்களப்புக்கு வரான்னு வைங்க, எங்கேயாவது ஓவர்டேக் பண்றாரு, மஞ்சள் கோட்டையோ அல்லது டபுள் ட்ரக்கையோ ஓவர்டேக் பண்றாரு, அல்ல அதிவேகமா போறாரு, இந்த மாதிரியான விஷயங்களால அவருக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு இவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை கிட்டத்தட்ட ரத்து செய்யற மாதிரியான ஒரு நடைமுறையை தான் கொண்டு வர போறாங்க. 2026 இது நடைமுறைப்படுத்தப்பட போகுது. இந்த விஷயம் உண்மையிலேயே பாதை போக்குவரத்து தரத்தை உயர்த்துறதும் பிழைகளை இல்லாம பண்றதுக்குமான ஒரு நடைமுறை இருக்க போகுது. எனவே இந்த முறையிலேயாவது நம்ம மக்கள் கட்டுப்பட்டு நடப்பாங்களா அப்படின்றது தான் நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஏதாவது கிறுக்கு வேலை பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த நடைமுறை அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திட்டம் பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.